என்கிற அந்த ரூபத்தை தாங்கி கொண்டு குரு வராரியா நமக்காக இறங்கி. அதனால தான் வேதம் சொல்கிறது, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. புரிஞ்சவங்களுக்கு அது அப்படி வணங்குறாங்க. குரு பிரம்மானா யாரு? படைக்கிற கடவுள். அவர் தான் உனக்குள்ள படைக்கிறாரு நல்ல நல்ல விஷயங்களை. விஷ்ணுனா என்ன? காப்பாற்றுற கடவுள். உனக்குள்ள நிறைய நல்லவற்றைகளை காப்பாற்றுபவர் குரு. நல்லது இருக்கும், அதை இன்னும் காப்பாத்தி வைப்பாரு. பா, உனக்குள்ள இது இருக்கு, நான் காப்பாத்தி வைக்கிறேன் உன்னை. குரு தேவோ மகேஸ்வரா. அழிக்கிற கடவுள் யாரு? உனக்குள்ள இருக்கிற தீமைகளை எல்லாம் யார் அழிப்பார்? எவ்வளவு தீய குணம் இருக்கு நமக்கு. காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் இருக்கே நமக்குள்ள. இதையெல்லாம் யார் அழிக்க முடியும்? குருதான் வந்து அழிக்க முடியும். அதனால் அவர் மகேஸ்வரா. குரு சாட்சாத் பரபிரம்மா. இதையும் கடந்தவர். அமைதியை உனக்குள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் படைப்பார், காப்பார், அழிப்பார். சாட்சாத் பரபிரம்மம். அது படைப்பதையும் படைப்பது, காப்பவரையும் காப்பது, அழிப்பவரையும் அழிப்பது. அதுக்கெல்லாம் மேலான பொருள். அது அமைதியா இருந்து எல்லாத்தையும் செய்யும். அந்த அமைதியை உனக்குள் கொண்டு வருபவர் தான் குரு. அமைதி வந்தால் நீ தான் பரபிரம்மம். கு என்பதனுடைய பொருள் அறியாமை. அறியாமை அல்லது இருட்டு அல்லது மயக்கம் அல்லது குழப்பம். ரு என்பது இருட்டுக்கு ஆப்போசிட் என்ன? வெளிச்சம். குழப்பத்திற்கு ஆப்போசிட் என்ன? தெளிவு. அறியாமை என்னும் இருட்டை போக்கி அறிவு என்னும் வெளிச்சத்தை தருபவர்தான் குரு.